ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் அப்வோர்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அதாவது கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் வந்து இன்னைக்கு காலையில அதாவது ஆகஸ்ட் 3 அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு டிஎன்இஏ சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல என்ன இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு ஒரே வேர்ல்ட். இது வந்து என்னோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். நான் வந்து இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 ஜெராக்ஸ் வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் அட்மிஷன் நம்பர் இதெல்லாம் வந்து ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை. ஃபர்ஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் நம்பர், அட்மிஷன் நம்பர், அப்புறம் உங்கள் நேம், கம்யூனிட்டி, கேட்டகரி, என்ன கேட்டகரியில் வந்திருக்கீங்க அண்ட் கோர்ஸு பிடெக்கா பிஇஆன்ற மாதிரி எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு, என்ன பிரான்ச் கிடைச்சிருக்கு அண்ட் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு அந்த பிரான்ச் கிடைச்சிருக்கு அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் எந்த நாள் வரைக்கும் வந்து போய் அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு முதல் நாள் வரைக்கும் நீங்கள் வந்து போய் அட்மிஷன் போடலாம். நமக்கு தான் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அந்த சீட் உங்களுக்கு எகைன் கிடைக்காது. ஸோ அதனால அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டு வந்துடுங்க. அண்ட் இது வந்து நீங்கள் அங்கே போய் கூட ஃபில் பண்ணிக்கலாம், என்னைக்கு நீங்கள் போய் அட்மிஷன் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபில் பண்ணிட்டு தென் சைன் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டா அட்மிஷன் ஷல் நாட் பி மேட் வித்தவுட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். அதாவது நீங்கள் அங்கே காலேஜ் போகிறீங்கல்ல, காலேஜ் போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். அவங்க சொல்லுவாங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரிஜினல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒரிஜினல் ஃபார்மை நீங்கள் நிறைய ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஸ்காலர்ஷிப் சம் லோனுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை 4-5 தடவைக்கு மேலே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் ப்ராசஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொண்டு போகும்போது இருக்கணும். இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் நடந்துச்சுன்னா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ண சீட்டை வந்து கேன்சல் பண்ணலாம். அதுக்கான ஃபுல் ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன அங்கே சப்மிட் பண்ணீங்களோ அதே டாக்குமெண்ட்ஸ் இங்கேயும் கொண்டு போங்க. இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து டோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட ஃபர்தர் யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் பாயிண்டா. அண்ட் ஃபோர்த் என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பிரான்ச்சோ காலேஜோ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் சில மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், நல்ல சிஜிபி வச்சு நான் செகண்ட் செமஸ்டர்ல இருந்து வேற டிபார்ட்மெண்ட் போலாமான்னா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜ் அந்த டிபார்ட்மெண்ட் தான். அதே மாதிரி காலேஜ் டு காலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்குள்ள நடக்கும். மொத்தம் 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதில் நீங்க எந்த கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து வேணாலும் உங்களோட சிஜிபியை யூஸ் பண்ணி நீங்க வந்து நல்ல சீட் எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் இயர் தான் அப்ளிகபிள் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தின வீடியோஸ் தனியா போடுறேன். பட் இப்போதைக்கு வந்து சேஞ்ச் ஆக முடியாது. சப்போஸ் இது பிரச்சனை என்னால வந்து டேரக்டா காலேஜ்ல போய் அட்மிஷன் போட முடியலன்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் மூலமா அந்த காலேஜ் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களால முடியாத பட்சத்துக்கு நீங்க டிஎஃப்சி சென்டர் மூலமா காலேஜ் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்க காலேஜ் போகும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், அது எல்லாமே ஒரிஜினல் ஃபார்மேட்ல இருக்கணும். அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் எடுத்துட்டு போனோம். இதுவுமே வந்து நிறைய ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டு அதுல ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போங்க. அண்ட் 10th 11th 12th 3 வருஷத்தோட மார்க் ஷீட் 3மே ஒரிஜினல். இதையும் நிறைய ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய ஜெராக்ஸ் நமக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. அண்ட் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது டிசி 12th கொடுத்துருப்பாங்க டிசி, அந்த டிசி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் எனக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் இருக்குல்ல அந்த சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு போகணும். அண்ட் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யார் யார் கொண்டு போகணும்னா, நான் வந்து 8th இருந்து 12th வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் படிக்கல அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அவங்க தமிழ்நாடா தான் இருப்பாங்க, பட் தமிழ்நாட்டில் படிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ள வரவங்க அண்ட் எஸ்சி எஸ்டிலேருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ண கேட்டகரிக்குள்ள வரக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். இது இல்லாம எல்லாரும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு போகணும். இங்க மினிமம் 4 கொடுத்துருக்காங்க, பட் நீங்க நிறையவே கொண்டு போங்க. நீங்க ஹாஸ்டல் ஜாயின் பண்ணும்போது அங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் உங்களுக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட கொண்டு போங்க. காலேஜ் கிடைச்சிருச்சு, நான் போனேன் அட்மிஷன் போட்டு வந்தேன்னு இல்லாம
இங்க காலேஜ்ல போயிட்டு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கோங்க. அண்ட் வேற என்னென்ன செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் சீனியர்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. ஒரு அண்ணா போறாங்க, கிராஸ் பண்றாங்கன்னா, அந்த அண்ணா கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ எப்படிக்கா இருக்கும் இந்த காலேஜ் இப்படிலாம் கேளுங்க. ட்ரெஸ்ஸிங் கோட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சில காலேஜ்ல புக்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில காலேஜ்ல ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஹாஸ்டல்ல போனா ஹாஸ்டல்ல ஒரு ரூம்ல எவ்வளோ பேர் இருக்கணும்? அண்ட் ஹாஸ்டல் டைமிங் என்ன? எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு? இது எல்லாத்தையும் கேட்டு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. And நீங்க போறீங்கன்னா, நீங்க மட்டுமே அட்மிஷன் போட மாட்டீங்க. உங்க கூட ஒரு 4, 5 பேரா இருப்பாங்க சைட்ல. ஸோ அவங்க கூட கொஞ்சம் பேசி இன்டராக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் வாங்கி கூட வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாரி இன்ஜினியரிங் பத்தின அப்டேட்ஸ் வேணுமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.